திருப்பரங்குன்றம் மலை மீது அசைவ உணவு சாப்பிட்டதாக எழுந்த சர்ச்சையில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பல தரப்பிலிருந்தும் கோரிக்கை எழுந்தது. ஆனால் அவர் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் பாஜக சிறுபான்மை நலப்பிரிவை சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் நவாஸ்கனியின் புகைப்படத்தை செருப்பால் அடித்து தனது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். மக்களிடையே மதவன்முறையை தூண்டும் விதமாக நவாஸ்கனி செயல்படுவதாகவும் இவர்களை செருப்பால் அடித்தாலும் தவறு இல்லை என்று ஏற்கனவே வேலூர் இப்ராஹிம் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து இப்ராஹிம் திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்வதாக அறிவித்ததை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று கூறி காவல்துறை அவரை கைது செய்திருக்கிறது. காவல்துறையிட்ட ஒன்னே ஒன்னு என்ன கேக்குறேன்னா, வேலூர் இப்ராஹிம் மத நல்லிணக்கத்துக்காக திருப்பரங்குன்றம் போனா அதை நீங்க தடுக்கிறீங்க. மாட்டுக்கறி பிரியாணி திங்கிறதுக்கு நவாஸ்கனி ஆளை கூட்டிட்டு போனா அதை திமுக காவல்துறை ஆதரிச்சு அனுமதிக்கிறீங்க. இல்லங்க, அதே மாதிரி எஃப்ஐஆர் போட்டுங்க. நான் போய் நல்லிணக்கத்துக்காக கோவிலுக்கு போறேன், தர்காவுக்கு போறேன், அதையும் தடுக்க முடியும் சார். ஒரே போலீஸ் தானே நீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க அங்க போறதுனால சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அப்போ வந்து ஏன் சார் நான் கேக்குறேன், இந்துக்கள் வந்து இழிச்சவாயனா மாட்டுக்கறி பிரியாணியை வந்து நவாஸ்கனி சாப்பிடும் போது அப்போ சட்டம் ஒழுங்கு ஏற்படாது. வேலூர் இப்ராஹிம் போய் நல்லிணக்கத்தை பேசுற சட்டம் போடுமா சார்? இது எங்க உரிமை சார், இது எங்க கடமை சார். என்ன சார் இது அநியாயம் இல்லையா சார்? சார் நான் கேக்குறேன், ஒரு ஹிந்து வந்து ஒரு மாட்டுக்கறியை சார், ஒரு ஹிந்து பன்னிக்கறியை கொண்டு போய் பள்ளிவாசல் சாப்பிட்டா ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்குவீங்களா நீங்க? சார் அப்ப நவாஸ்கனி எதுக்கு சார் நீங்க தடுக்கல? நவாஸ்கனி எதுக்கு தடுக்கல சார்? அந்த மாதிரி ஆளு செருப்பால் அடிக்கணும் சார். அவன் ஒரு எம்பியா சார், அவன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா சார்? இந்துக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்காம ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி நடந்துக்கிட்டார் சார். இவனுடைய செருப்பால கட்டி அடிக்கணுமா நமங்க?